ஹலோ காய்ஸ்! மண்டே வந்து வீட் ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. அதோட பேக்கிங் விளாக் தான் வந்து பார்க்க போறோம். கேக்கோட வந்து ப்ரௌனி தான் வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்வாங்க. ஆனா என்னோட பேக்கிங் ஜர்னி வந்து நான் கேக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு கேக்லாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து வந்துடுச்சு. ஆனா இந்த ப்ரௌனி வந்து எனக்கு சீக்கிரமா வந்து வரல. நெறைய அட்டெம்ப்ட் வந்து போட்டுட்டே இருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். நீங்க வந்து ப்ரௌனிக்கு வந்து கப் மெஷர்மெண்ட்டோட கிராம் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான கிரிங்கிள் டாப் வந்து கிடைக்கும். நீங்க இந்த மெஷர்மெண்ட் வச்சு ஒரு தடவ வந்து ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபெயில் ஆகாம பெர்ஃபெக்ட்டா வரும். டார்க் சாக்லேட் வந்து 60 கிராம், பட்டர் வந்து 37 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அத வந்து நீங்க டபுள் பாயிலிங் மெத்தட்லயும் பண்ணலாம். நான் வந்து ஓடிஜில ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்திருக்கேன். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து வீட் ஃப்ளார் 75 கிராம், கொக்கோ பவுடர் வந்து 10 கிராம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ரொம்ப கசப்பு சாப்பிட மாட்டீங்கன்னா வந்து கிராம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1 பிஞ்ச் எடுத்திருக்கேன். சுகர் வந்து 60 கிராம் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் 30, ப்ரவுன் சுகர் வந்து 30 எடுத்திருக்கேன். எக் வந்து 1 எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா 2 எக் எடுத்துக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நீங்க போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். ஆனா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மட்டும் தான் பண்ணணும். மில்லட்ஸ்ல ஒயிட் சுகர் இல்லாம எப்படி ப்ரௌனி பண்ணணுன்றது அப்கமிங் வீடியோஸ்ல வந்து சொல்றேன். தேங்க் யூ காய்ஸ்.